மாநில தலைவர் பதவியை வைத்து பாஜகவில் நடக்கும் உட்கட்சி பூசல் தற்போது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்துவிட்டது. நயினார், வானதி உள்ளிட்டோரின் செயல்களுக்கு அண்ணாமலை தரப்பில் இருந்தே ரியாக்ஷனும் வந்துள்ளதால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் என்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. அண்ணாமலையே மீண்டும் தலைவராவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பாஜக வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை தலைவராவதற்கு தமிழக பாஜக சீனியர்கள் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர். ஏற்கனவே அண்ணாமலையுடன் தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி, நயினார் உள்ளிட்டோருக்கு மோதல் இருந்து வருவதாக பேச்சு இருக்கிறது. அதனால் அண்ணாமலைக்கு எதிரான தலைவர் ரேஸில் பாஜக எம்எல்ஏக்கள் வானதியும் நயினார் நாகேந்திரனும் தங்களுடைய லாபிகளை வைத்து டெல்லி தலைமையிடம் தலைவர் பதவிக்கு முயற்சி செய்து வருகின்றனர். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை சுற்றியே தலைவர் பதவிக்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அண்ணாமலை இருந்தால் அதிமுக கூட்டணி ஒத்து வராது என சீனியர்கள் டெல்லி தலைமை காதுகளுக்கு கொண்டு சென்றுள்ளதால் இன்னும் பேச்சுவார்த்தை முடிந்த பாடில்லை. வானதி சீனிவாசன் கட்சி தொடர்பான சமூக வலைதள பதிவுகளில் எல்லாம் அண்ணாமலை பெயரை தவிர்த்து வருவது பேசுபொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பாக அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது கட்சியின் வளர்ச்சிதான் முக்கியம் என மழுப்பலான பதிலை கொடுத்துள்ளார். அதேபோல் அதிமுகவுக்கு ரெய்டு மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு இல்லை, இபிஎஸ் உடன் நேரடியாக பேசினாலே கூட்டணி வந்துவிடும் என நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் பேசியிருந்தார். இது தொடர்பாக அண்ணாமலையிடம் கேட்டபோது ரெய்டு விடுவதற்கெல்லாம் நயினார் நாகேந்திரன் அண்ணனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என சொன்னது நயினார் தரப்புக்கு கோபத்தை கொடுத்துள்ளதாக சொல்கின்றனர். பாஜகவில் அண்ணாமலைக்கும் சீனியர்களுக்கும் மறைமுகமாக நடந்து வந்த பிரச்சனை தற்போது வெளிச்சத்துக்கு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் விமர்சிக்கப்படுகிறது. மாநில தலைவர் பதவி அறிவிப்பில் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சொல்கின்றனர். அதனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிய பிறகே மாநில தலைவர் பதவியை கொடுக்க வேண்டும் என பாஜக தலைமை கணக்கு போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.